அன்பு சகோதர சோரே, இந்த உலக வாழ்க்கைக்காக மாத்திரம் உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. உன்னை கொண்டு மகிமையான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சாட்சி சொல்ற கிறிஸ்தவங்களை பார்க்கிறேன். இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சார், எனக்கு வேலை கொடுத்தாரு, என் வருமானத்தை பெருக்கினார், என் கடனை தீர்த்தார், என் எல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுத்து, இப்படி தாங்க சாட்சி சொல்றவங்களை டிவியில் நிறைய கிறிஸ்தவ கூட்டத்தில் சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்லணும் சாட்சி? எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார், என்னை கொண்டும் ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். கை தட்டுங்களேன். அன்பு சகோதரனை, இன்றைக்கு ஏனென்ற உன்னை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். உனக்கும் அற்புதம் செய்ய போகிறார். உன்னை கொண்டும் அநேக ஜனங்களை விடுவிக்க போகிறார். உன் ஜெபத்தை கேட்டு பிசாசின் பிடியில் விடுதலையாவார்கள். வியாதியஸ்தர்களை நீ சுகப்படுத்த போகிறார். உன்னை கொண்டு மரித்தவர்களை உன்னை கொண்டு உயிரோடு கூட எழுப்ப போகிறார். ஐயா, இன்றைக்கு கடைசி கால எழுப்புதலை ஆண்டவர் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். அப்படித்தான் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு ஏற்கனவே அழைத்த ஊழியக்காரர்கள் 7 போல கண்ணு குருடாயிட்டாங்க. ஏற்கனவே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எழுப்புதல் கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் முழுசா கீழ்ப்படி இல்லை. சவுல் என்கிறவனை கழுதை தேடி போன சவுலை ஆண்டவர் ஊழியக்காரனாக தெரிந்திருக்கிறார். அவன் 90% ஆண்டவர் கீழ்ப்படிந்து விடுகிறான். 10% ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி அவன் தனக்காக சிலவற்றை சேர்த்துக் கொள்ளுகிறான். சுய ஆசையோடு கூட தனக்காக அவன் எல்லாவற்றையும் நேர்த்தியானதை அவன் பிரித்து சேர்த்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. முழு வார்த்தைகளை கேட்காத அந்த சவுல் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டு தாவீது என்கிறவரை தேடி வருகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கு ஆண்டவர் எனக்கு சொன்னபடி கடைசி கால எழுப்புதலுக்காக பயன்படுத்த போகிற தாவீதுக்கள் ஆண்டவர் இங்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரன், நீதான் அந்த சாமுவேல். அன்பு சகோதரன், நீதான் அந்த தாவீதை போல கடைசி கால எழுப்புதலுக்காக ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிற பாத்திரம் என்று சொல்லுகிறார்.